Hello everyone, welcome to our channel PGTRP Zoology class. ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அஃபினிட்டிஸ் ஆஃப் பலனோ கிளாஸஸ். பலனோ கிளாஸஸினுடைய இன உறவு முறைகள் அதை பற்றி தான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸில் அதனுடைய எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், அதனுடைய டெவலப்மெண்ட் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி அதனுடைய அஃபினிட்டிஸ், இன உறவு முறைகள், அந்த கேரக்டர்ஸ் எந்த ஃபைலம் கூடலாம் ஒத்து போகுது அப்படிங்கிறத இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் தேட் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்படின்னா தான் நாங்கள் அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, ஸோ லெட் அஸ் கம் டு தி லெசன். ஸோ இந்த பலனோ கிளாஸஸ் பார்த்தோம் அப்படின்னா regarded as the nematines or as annelids. Okay, so what is mean by nematines? Nematines means ப்ரொஃபாசிஸ் worm or ribbon wormனு சொல்கிறோம். ஓகே, ப்ரொஃபாசிஸ் அதில் காணப்படுறதுனால அது ப்ரொஃபாசிஸ் worm or ribbon worm, அதுதான் நிமட்டைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் அனிலிட்ஸ் வலைத்தசை புழுக்களையும் ஒத்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த ப்ரெசன்ஸ் ஆஃப் டொர்னேரியா லார்வா. ஓகே, டொர்னேரியா லார்வா இதில் காணப்படுவதனால முல்லர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா முல்லர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா ஃபைலம் எக்கினோடெர்மைட்டாவுக்கு கீழே இது வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த ஸ்டோமோகார்டு. ஓகே, ஸ்டோமோகார்டு இதில் ப்ரெசண்ட் ஆகிருக்கிறதுனால ஸோ அந்த கார்டேட் கேரக்டர்ஸ் இதில் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ யாரெல்லாம் அப்படின்னா பேட்சன் அண்டு ஹக்ஸ்லி. ஓகே, ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இது எதுக்கு கீழே கொண்டு வராங்க அப்படின்னா சப்ஃபைலம் ஹெமிகார்டேட்டா. ஓகே, ஹெமிகார்டேட்டாவுக்கு கீழே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஃபைலம் பார்த்தோம் அப்படின்னா கார்டேட்டாவுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, and it is suggested that the Balanoclasses is the forerunner of Chordates. ஓகே, அதாவது கார்டேட்ஸ்க்கு முன்னாடி உள்ள ஒரு கேரக்டர்ஸ் பண்புகளை இது பெற்றிருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த ஃபைலம் கூடலாம் இது அதனுடைய பண்புகள் ஒற்றுமைகளும் இருக்கும், வேற்றுமைகளும் இருக்கும். ஓகே, ஸோ அதனுடைய ஒத்த பண்புகளும் இருக்கும், வேறுபட்ட பண்புகளும் அதில் காணப்படுது. ஓகே, ஸோ இந்த ஹெமிகார்டேட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அஃபினிட்டிஸ் ஹாவ் what is called that nematines, annelids, echinoderms and chordates. ஸோ இந்த ஃபைலம் கூடலாம் அதனுடைய பண்புகள் அதனுடைய ஒற்றுமை வேற்றுமைகள் இதில் காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா அஃபினிட்டிஸ் வித் நிமட்டைன்ஸ். ஓகே, நிமட்டைன்ஸோட கேரக்டர்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இட் இஸ் அ லாங் அண்ட் worm லைக் பாடி. அதனுடைய பாடி பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும், எலாங்கேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, நீளமான இருக்கும், அப்புறம் பார்க்குறதுக்கு புழு மாதிரியான ஒரு உடல் அமைப்பு அதில் காணப்படுது. அதனுடைய பாடியில் பார்த்தோம் அப்படின்னா சிலியேட்டாக ப்ரெசண்ட் ஆகிருக்குது. அட் த சேம் டைம் what is called that அது ஸ்லேமி ஸ்கின். ஓகே, ஸ்லேமி ஸ்கின் அதோட பாடியில் ப்ரெசண்ட் ஆகிருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா இந்த நெட்வொர்க் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ். ஓகே, அதனுடைய பாடியில் நெட்வொர்க் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்குது. அட் த சேம் டைம் தி ஸ்ட்ரைட் அலிமெண்ட்ரி கனாலும் ப்ரெசண்ட் ஆகிருக்குது. ஸோ இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் வச்சுட்டு பார்க்கும்போது இந்த ஹெமிகார்டேட் ரிசம்பிள் த நிமட்டைன்ஸ். ஓகே, இந்த பலனோ கிளாஸஸ் நிமட்டைன்ஸை ஒத்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் த ஹெமிகார்டேட்ஸ் டிஃபர் ஸ்ட்ராங்லி ஃப்ரம் த நிமட்டைன்ஸ். ஓகே, ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அடுத்த 4 கேரக்டரை வச்சுட்டு இந்த பண்புகள் எல்லாமே what is called that நிமட்டைனில் இருந்து வேறுபட்டு காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு ஒன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்டோமோகார்டு. ஸ்டோமோகார்டு கார்டேட்ஸ் ஹெமிகார்டேட்ஸில் ப்ரெசண்ட் ஆகிருக்குது, ஆனால் நிமட்டைன்ஸில் கிடையாது. ப்ரெசன்ஸ் ஆஃப் டார்சல் டியூபுலார் நர்வ் கார்டு இதில் காணப்படுது. ப்ரெசன்ஸ் ஆஃப் கில் ஸ்லீட்ஸ் அண்டு சீலோம். ஸோ இதெல்லாம் எதில் காணப்படுது அப்படின்னா கார்டேட்ஸ் கேரக்டரில் காணப்படும். ஓகே, ஆனால் நிமட்டைனில் இது காணப்படலை. ஸோ இதை டிஃபர் ஸ்ட்ராங்லி ஃப்ரம் த நிமட்டைன்ஸ். ஓகே, அதாவது ஸ்ட்ராங்காக இதிலிருந்து வேறுபட்டு காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ஹெமிகார்டேட்ஸ் கேனாட் பி ட்ரீட்டட் அலாங் வித் த நிமட்டைன்ஸ். நிமட்டைன்ஸ்க்கு கீழே இதை வராது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க.
ஓகே. ஸோ அடுத்த கேரக்டர் என்ன அப்படின்னா அஃபினிட்டிஸ் வித் த அனிலிட்ஸ். ஓகே. ஸோ அதாவது அனிலிட்ஸ் அப்படின்னா என்ன, வலைதிசை புழுக்கள். அந்த வலைதிசை புழுக்களை ஒத்த பண்புகள் வந்து இதில் காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா வந்து the presence of long and worm like body. ஸோ இதுலேயுமே பார்த்தோம், நிமடைன்ஸ்லையும் இதே கேரக்டர்ஸ் இருக்குது. அண்ட் presence of dorsal and ventral blood vessels. ஓகே, dorsal and ventral blood vessels and straight alimentary canal, ventral nerve cord. ஸோ இதெல்லாம் வந்து எதில் காணப்படுது அப்படின்னா வந்து what is called that annelids காணப்படுது. ஓகே, presence of Tornaria larva which is similar to Trochophore larva. ஓகே. ஸோ இது எல்லாமே எந்த இதில் காணப்படுது அப்படின்னா அனிலிட்ஸ் கேரக்டர்ஸை ஒத்து காணப்படுது. ஸோ அதே மாதிரி கொஞ்சம் மாறுபட்டும் காணப்படுது, சில கேரக்டர்ஸில் வந்து மாறுபட்டு காணப்படுது. ஸோ அனிலிட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து பாடி ஹேஸ் செக்மெண்டட். ஓகே, சின்ன சின்ன கண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த இதில் வந்து பாடி எப்படி டிவைட் ஆகிருக்குது, 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது, isn't it? ஸோ ப்ரொஃபாசிஸ், காலர் அண்ட் ட்ரங்க். ஸோ இந்த மாதிரியாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் இதில் வந்து டிஃபர் ஃப்ரம் த அனிலிட்ஸ். தென் அடுத்ததான் வந்து கிளாமர் உலசத்தில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஆனால் அங்கே என்ன இருக்கும், நெஃப்ரீடியா இருக்கும். செக்மெண்டலில் பார்த்தோம் அப்படின்னா வந்து என்ன, நெஃப்ரீடியா மூலமாக தான் வந்து கழிவு நீக்கம் நடைபெறும். ஆனால் இதில் வந்து கிளாமர் உலஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ அப்போ இதில் என்ன இல்லை, நெஃப்ரீடியா ஆர் ஆப்சென்ட். ஓகே, அதனால் இதிலேருந்து டிஃபர் ஆகி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்டு இஸ் ஆப்சென்ட். டபுள் ventral nerve cord is absent. Then stomachord present ஆகிருக்குது. presence of gill slits. Then dorsal tubular nerve cord and pericardium. ஸோ இதெல்லாமே வந்து அதில் வந்து present ஆகிருக்குது. And the development of Tornaria larva differ from the Trochophore larva. ஓகே, ஆனால் அதனோட டெவலப்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து டொர்னேரியா லார்வாவோட டெவலப்மெண்ட்டு எதிலிருந்து மாறுபட்டு காணப்படுது அப்படின்னா வந்து ட்ரோகோஃபோர் லார்வாவிலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு காணப்படுது. ஸோ த ஹெமிகார்டேட்டா கேனாட் பி இன்க்ளூடட் அண்டர் த ஃபைலம் அனிலிடா. ஸோ இந்த ஹெமிகார்டேட் கேரக்டர்ஸ் எதோட ஒத்து போகாது அப்படின்னா வந்து இந்த ஃபைலம் அனிலிடாவுக்கு கீழே கண்டிப்பாக வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வந்து அஃபினிட்டிஸ் வித் த எக்கினோடெர்ம்ஸ். அஃபினிட்டிஸ் வித் த எக்கினோடெர்ம்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சில கேரக்டர்ஸ் வந்து அதை ஒத்து காணப்படுது, ரிசம்பிள் த எக்கினோடெர்ம்ஸ். ஓகே. ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் நெட்வொர்க் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ். ஓகே, நர்வ் ஃபைபர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. தென் ஆரிஜின் ஆஃப் சீலோம் இஸ் சிமிலர். ஓகே, சீலோம் வந்து அதை உருவாகக்கூடிய சீலம் வந்து சிமிலர், ஒரே மாதிரியான சீலோமில் இருந்து தான் வந்து அது உருவாகுது. அப்புறம் டொர்னேரியா லார்வா ஆஃப் பலனோக்ளாசஸ் அண்ட் த பைப்பினேரியா லார்வா ஆஃப் எக்கினோடெர்ம்ஸ். ஸோ தீஸ் ஆர் சிமிலர்லி இன் மெனி ரெஸ்பெக்ட்ஸ். ஓகே, நிறைய இதில் வந்து இந்த ரெண்டுமே வந்து ஒத்து போகுது. ஸோ அதில் எதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா போத் ஹேவ் அன் ஓவல் டிரான்ஸ்பரண்ட் பாடி. ஓகே, ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஓவல் ஷேப்பில் இருக்கும், ரொம்ப டிரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கும். தென் போத் ஹாவ் சிமிலர் சிலியேட்டட் பேண்ட்ஸ். ரெண்டுலேயுமே பார்த்தோம் அப்படின்னா சிலியேட்டட் பேண்ட்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஏஃபிக்கல் டஃப் சிலியா வந்து ரெண்டுலேயுமே காணப்படுது. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து வாட் இஸ் கால் தட் எக்கினோடெர்ம்ஸ் லார்வாவோட ஒத்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வந்து த போத் ஹெமிகார்டேட்ஸ் அண்ட் எக்கினோடெர்ம்ஸ். இந்த ஹெமிகார்டேட்ஸும் எக்கினோடெர்ம்ஸும் பார்த்தோம் அப்படின்னா எ காமன் ஹேபிட்ஸ் அண்ட் பொசஸ் எ கிரேட் பவர் ஆஃப் ரீஜெனரேஷன். ஓகே, ரெண்டுலேயுமே என்ன உண்டு அப்படின்னா வந்து ரீஜெனரேஷன், உறுப்பு மீட்டல் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து ரெண்டுலேயுமே காணப்படுது. எதுலலாம் ஹெமிகார்டேட்ஸ்லேயும் இருக்குது, எக்கினோடெர்ம்ஸ்லேயும் இருக்குது. ஓகே. ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த சீரலாஜிக்கல் டெஸ்ட்டு. ஓகே, அதாவது பிளட் டெஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா it shows the blood relationship between the balanoclasses and the echinoderms. ஓகே. ஸோ அந்த பிட்வீன் த பலனோக்ளாசஸ் அண்ட் எக்கினோடெர்ம்ஸ் ரெண்டுக்கும் வந்து இடைப்பட்ட ரிலேஷன்ஷிப்பு, அதாவது இரத்த உறவு முறைகள் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பயோகெமிக்கல் ஸ்டடியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் போத் பாஸ்போக்ரியேட்டின். ஓகே, ரெண்டுலேயுமே பார்த்தோம் அப்படின்னா பாஸ்போக்ரியேட்டின். ஸோ இந்த பாஸ்போக்ரியேட்டின் வந்து எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா கார்டேட் எனர்ஜி காம்பவுண்டு. ஓகே, கார்டேட்டோட எனர்ஜி காம்பவுண்ட் வந்து பாஸ்போக்ரியேட்டினைன்னு சொல்கிறோம். அட் த சேம் டைம் ஆர்ஜினைன்.
ஓகே, பாஸ்போ ஆர்ஜினைன் இது வந்து இன்வெர்டிபிரேட்டாவோட எனர்ஜி காம்பவுண்ட்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இதில் வந்து காணப்படுது. ஓகே, இதில் இந்த வாட் இஸ் கால் தட் பலனோக்ளாசஸில். ஓகே, ஸோ இந்த ரெண்டுமே இதில் வந்து காணப்படுது. அண்ட் above the resemblance indicates the close relationship between the hemichordates and the echinoderms. ஸோ இந்த மாதிரியாக மேலே உள்ள கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் வந்து அந்த ஹெமிகார்டேட்ஸ் பண்புகள்லாம் எக்கினோடெர்ம்ஸை வந்து ஒத்து போகிற மாதிரி இருக்குது. அட் த சேம் டைம்ஸ் ஹெமிகார்டேட்ஸ் ஹாவ் சம் கார்டேட் கேரக்டர்ஸ். ஓகே, ஹெமிகார்டேட்ஸ்க்கு என்ன உண்டு, கார்டேட் கேரக்டர்ஸ்க்கு உள்ள பண்புகளும் கொஞ்சம் உண்டு. ஓகே, ஸோ அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா வந்து அஃபினிட்டிஸ் வித் கார்டேட்ஸ். ஓகே, கார்டேட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிசம்பிள் ஃபார் அதர் chordates. Okay, so what are the characters of the chordates? Gill slits present ஆயிருக்கும். Stomochord, okay, that comparable that to notochord. Okay, notochord கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து அதுக்கு பதிலாக என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஸ்டோமோகார்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்புறம் இதில் ப்ரெசன்ஸ் ஆஃப் டார்சல் டியூபுலார் நர்வ் கார்டு. ஓகே, டார்சல் டியூபுலார் நர்வ் கார்டு ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஓகே, so the gill slits are not lateral in positions. Okay, so moreover this is belongs to the pharyngeal regions. Okay, so pharyngeal regionல தான் வந்து என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா gill slits வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. and the stomochord is not a true notochord. Okay, stomochord notochordனு சொல்ல முடியாது, உண்மையான ஒரு நரம்பும் அப்படின்னு சொல்ல முடியாது. but it attached in the buccal cavity. Okay, so buccal cavity, it is a homologous to the pituitary gland. ஸோ அதனால தான் அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து பக்கல் டைபெட்டிக்குள்ளம் தான் அதனுடைய பேக் போனாக ப்ரெசென்ட் ஆகிருக்குது அப்படின்னு சொன்னோம். ஓகே, ஸோ அதனால் ஸ்டோமோகார்டு வந்து அதோட பக்கல் கேவிட்டியோட அட்டாச் ஆகிருக்குது. தென் ஸ்டோமோகார்டு இஸ் நெய்தர் ஹோமோலோகஸ் நார் அனாலோகஸ் டு த நோட்டோகார்டு. ஓகே, ஸோ த நோட்டோகார்ட் ஆஃப் கார்டேட் ஆரிஜினேட் ஃப்ரம் மீசோடோம். ஓகே, நம்ம வந்து கேஸ்ட்ருலா ஃபார்ம் ஆகும்போது படிச்சிருப்போம் 3 லேயர்ஸ் வந்து உண்டு அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அதோட இன்வாஜினேஷன் நடக்கும்போது உள் நோக்கி மடிஞ்சு 3 லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும். 3 லேயர்ஸ் ஃபார்ம் ஆனோன்னா அதனுடைய உறுப்புகள்லாம் ஒவ்வொரு லேயரில் இருந்தும் ஃபார்ம் ஆகும்னு சொன்னோம். இஸ்ன்ட் இட்? ஸோ அந்த மாதிரி எக்டோடம், எண்டோடம், மீசோடம் ஒவ்வொரு பகுதியில் இருந்தும் ஒவ்வொரு உறுப்புகள் வந்து உருவாகும். ஸோ ஆனால் இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த notochord of chordates originate from mesoderm, but the stomochord of Balanoclasts developed from the endoderm. Okay, so chordate-ஓட கேரக்டர்ஸ் அந்த notochord வந்து எதுலேருந்து ஃபார்ம் ஆகுது இல்லை ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னா மீசோடோம்லேருந்து ஆரிஜினேட் ஆகுது. பட் இதில் வந்து ஸ்டோமோகார்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு பலனோக்ளாசஸில். ஸோ இது எதுலேருந்து டெவலப் ஆகுது அப்படின்னா எண்டோடோம்லேருந்து டெவலப் ஆகுது. ஓகே, அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வந்து த டார்சல் டியூபுலார் நர்வ் கார்டு. ஸோ திஸ் இஸ் கான்ஃபைன்டு இன் த காலர் ரீஜியன் ஒன்லி. ஓகே, டார்சல் டியூபுலார் நர்வ் கார்டு பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய காலர் ரீஜியனில் மட்டும்தான் காணப்படும். அண்ட் வென்ட்ரல் நர்வ் கார்டு இஸ் ஆல்சோ ப்ரெசன்ட் லைக் தட் ஆஃப் இன்வெர்டிபிரேட்ஸ். ஓகே, ஸோ வென்ட்ரல் நர்வ் கார்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்வெர்டிபிரேட்ஸில் காணப்படுற மாதிரியே இதில் வந்து காணப்படும். ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் சிங்கிள் லேயர் ஆஃப் எபிடெர்மிஸ். ஒரு சிங்கிள் லேயர் ஆஃப் எபிடெர்மிஸ் அதனுடைய பாடி ஸ்கின்னில் வந்து சொன்னோம். ஓகே, அந்த எபிடெர்மிஸ் வந்து அவுட்டர் ரீஜியனில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. பட் இங்கே என்ன ஆப்சண்ட் அப்படின்னா வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் செஃபலைசேஷன். செஃபலைசேஷன் அப்படின்னா என்ன, ஹெட்டு வந்து ஃபார்ம் ஆகிறது வந்து இதில் கிடையாது. ஓகே, ஸோ அதுக்கு பதிலாக அங்கே என்ன இருக்குது, ப்ரொஃபாசிஸ் இருக்குது. ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் செஃபலைசேஷன்ஸு. தென் மெட்டாமெரிசம் அப்படின்னா என்ன, பாடி ஹேஸ் செக்மெண்டட், சின்ன சின்ன கண்டங்களாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ் இதில் காணப்படுறது இல்லை. அதே மாதிரி பேட் அப்பண்டேஜஸ். ஓகே, அப்பண்டேஜஸ் அதாவது கால்கள் வந்து கார்டேட்ஸில் வந்து இருக்கும். பேட் அப்பண்டேஜஸ் அது இதில் கிடையாது. டெயில் கிடையாது. எக்ஸோஸ்கெலிட்டன் கிடையாது. தென் ரெட் பிளட் கார்பஸ் செல்ஸ் அண்ட் ஹீமோக்ளோபின் இது எதுவுமே வந்து இந்த பலனோக்ளாசஸில் கிடையாது. ஓகே, அட் த சேம் டைம் த ப்ரெசன்ஸ் ஆஃப் நியூமரஸ் கோனாட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. டார்சல் ஹார்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அண்ட் டார்சல் அண்ட் வென்ட்ரல்
பிளட் வெசல்ஸ் வந்து இதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து வாட் இஸ் கால்ட் தட் சிமிலர் டு த கார்டேட்ஸ். ஓகே, கார்டேட்டை ஒத்த பண்புகள் வந்து இந்த பலனோக்ளாசஸில் காணப்படுது. ஆனால் ஒன்று மட்டும் என்ன இல்லை அப்படின்னா வந்து த ஆப்சன்ஸ் ஆஃப் செஃபலைசேஷன், மெட்டாமெரிசம், பேட் அப்பண்டேஜஸ், டெய்ல், எக்ஸோஸ்கெலிட்டன், ரெட் பிளட் கார்பசல் அண்ட் ஹீமோக்ளோபின். ஸோ இது எதுவுமே வந்து இதில் வந்து காணப்படலை. ஸோ இதுதான் வந்து அதனுடைய what is called that as special character differ from the chordates. ஓகே, ஸோ இந்த ஒரு கேரக்டரில் தான் கொஞ்சம் மாறுபட்டு இருக்குது. மற்ற எல்லாமே வந்து அதில் கார்டேட்ஸில் இருக்கக்கூடிய பண்புகளை வந்து ஒத்து காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட கன்க்ளூஷனில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா வந்து ஸோ த ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் பலனோக்ளாசஸ் ஷோஸ் தேட் இட் இஸ் அன் இன்வெர்டிபிரேட். ஓகே, ஸோ அதனுடைய ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அதை வச்சு பார்க்கும்போது இது ஒரு இன்வெர்டிபிரேட்டாக தான், முதுகுநான் அற்றவை அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. அதனுடைய எம்ப்ரியாலஜிக்கல், சீரலாஜிக்கல் அண்டு பயோஜியோகெமிக்கல்ஸ், ஓகே, அதனுடைய ஸ்டடீஸை வச்சு பார்க்கும்போது பலனோக்ளாசஸ் ரிசம்பிள் டு த எக்கினோடர்ம்ஸ். ஸோ எக்கினோடர்ம்ஸை ரிசம்பிள் ஆகி இருக்குது, ஒத்து காணப்படுது அப்படின்னா எக்கினோடர்ம்ஸ் எதுக்கு கீழே வருது? இன்வெர்டிபிரேட்டாவுக்கு கீழே வருது. ஸோ அப்போ பலனோக்ளாசஸும் எதுக்கு கீழே தான் வரும் அப்படின்னா இன்வெர்டிபிரேட்டாவுக்கு கீழே தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இன் பலனோக்ளாசஸ் த இன்வெர்டிபிரேட் கேரக்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து வெயிட் ஆஃப் த கார்டேட் கேரக்டர்ஸ். ஓகே, அதில் என்ன அப்படின்னா அகெயின் த பக்கல் டைபர்டிகுலம். ஸோ இந்த பக்கல் டைபர்டிகுலம் தான் இதில் வந்து ஒரு நோட்டோகார்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது அப்படின்னு சொன்னோம், isn't it? ஆனால் இட் கேனாட் பி கன்சிடர் ஆஸ் எ ட்ரூ நர்வ் கார்டு. ஆனால் இதை என்ன செய்ய முடியாது, ஒரு ட்ரூ நர்வ் கார்டாக வந்து கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஹைமன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா வந்து இதை வந்து எதுக்கு கீழே தான் கொண்டு வர முடியும் அப்படின்னா வந்து ஹெமிகார்டேட்டா ஆஸ் எ ஃபைலம் அண்டர் இன்வெர்டிபிரேட்டா. ஓகே, இவரும் என்ன தான் சொல்லியிருக்கிறாரு, இதை இன்வெர்டிபிரேட்டாவுக்கு கீழே தான் கொண்டு வர முடியும்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகே, ஸோ அதே மாதிரி நியூமேன், ஓகே, கெப்ட் திஸ் குரூப். ஓகே, இந்த நியூமேன் அப்படிங்கிறவர் எந்த குரூப்பை எதுக்கு கீழே வச்சுருக்கிறாரு அப்படின்னா வந்து என் பிட்வீன் த எக்கினோடர்ம் அண்டு த கார்டேட்டா. ஓகே, கார்டேட்டாவுக்கும் எக்கினோடர்முக்கும் இடைப்பட்ட பண்புகளை வந்து பெற்றிருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இதே ஹைமன் தான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆஸ் எக்கினோடர்ம் the hemichordates and chordates resemble to each other. ஹெமிகார்டேட்டாவும் கார்டேட்டாவும் ஈச் அதர் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் உள்ளதாக தான் இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து the others suggested that okay they might have a common ancestor. அதனுடைய மூதாதையர்களில் இருந்து தான் வந்து இது வந்து உருவாகியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன முடிவுக்கு வரோம் அப்படின்னா வந்து ஸோ we can consider this as primitive chordate group. ஓகே, ஸோ இது எதுக்கு கீழே தான் வருது அப்படின்னா வந்து what is called the primitive chordate groups. ஓகே, கார்டேட்டாவுக்கு முந்தைய பண்புகளை வந்து தான் பெற்றிருக்குதே தவிர இதை இன்னும் வந்து என்ன சொல்ல முடியாது அப்படின்னா கார்டேட்டா அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஸோ அப்போ வாட் இஸ் த கன்க்ளூஷன்? பலனோக்ளாசஸ் இஸ் த இன்வெர்டிபிரேட் அப்படிங்கிறத இந்த ஹைமன்ஸ் அப்படிங்கிறவரும் நியூமேன் அப்படிங்கிறவரும் வந்து இதை சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதை பற்றின ஒரு ஜஸ்டிஃபை, ஓகே, ஒரு விவாதம் வந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஓகே, ஸோ பலனோக்ளாசஸ் இஸ் அன் வெர்டிபிரேட் அண்ட் நாட் எ கார்டேட்ஸ். ஜஸ்டிஃபை இதை பற்றின ஒரு விவாதம் வந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. We will meet in the next class.